ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். இந்த கால ரகசிய பதிவேட்டில் நாம் இன்னி பதிய வைக்கக்கூடிய விஷயங்கள் குருவர்களால் கத்திரி காலத்தோட சிறப்பு, கத்திரி காலத்தில் பண்ணக்கூடிய விசேஷமான பூஜைகள் முறைகள். அதில் முக்கியமாக நம்ம பார்த்துட்டோன்னா ஃபஸ்ட்டு இந்த கத்திரி காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். குருவர்களால் நிறைய ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேதனையான சூழ்நிலை. ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா அதிகப்படியான இந்த வெயில் தாக்கத்தால் ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப சிரமப்படுவாங்க வச்சுங்களேன். இதுதான் நமக்கு மேலோட்டமாக ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் ஆனால் வாத்தியார் மாதிரி உத்தமர்கள் பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பலவிதமான கர்ம வினைகள் நசிக்கப்படக்கூடிய ஒரு விசேஷமான காலமே இந்த கத்திரி காலம்தான் அப்படின்றார். நிறைய ஈவன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நிறைய உருவாகக்கூடிய கிருமிகள், வைரஸ் இது எல்லாமே இந்த அக்னியில் பொசிக்கப்படும், நசிக்கப்படும் அப்படின்றார் வாத்தியார். ஸோ அதனால தான் இந்த காலத்தில் விசேஷமான சில பூஜைகளை நம்ம நிச்சயமாக மேற்கொள்ளணும். ஆனால் இந்த ஒரு 26 நாள் நமக்கு ஒரு சிரமமாக இருந்தாலும், பட் இந்த 26 நாளோட பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆண்டு முழுவதும் நிரம்பி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று உண்டு. ஸோ இப்போ நாம் இந்த பூஜைகள் முறைகளில் வந்துடுவோம். முதல்ல இந்த கத்திரி காலத்தில் நரசிம்மர் வழிபாடு. கத்திரி நரசிம்மர்ன்ட்டு ஒரு விசேஷமான மூர்த்தி திண்டுக்கல் அருகாமையில் இருக்கிறாரு. அவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய பலன்களை நல்கும். கூடுதலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ராகு கேது மாந்தின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கோண பூஜை ஒன்று உண்டு. அதோடய டீட்டெயில்ஸும் நம்ம அடியார் உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க டைப் பண்ணி, அதையும் பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு விசேஷமான பூஜைகள் இது. அதுலேயும் ராகுகேது பகவான் இந்த கத்திரி காலத்தில் வாக்கு கொடுத்துருக்கிறதா, அக்னி பகவான் வாக்கு கொடுத்துருக்கிறதா விஷயங்கள் உண்டு. அதாவது இந்த ராகுகேது தோஷங்கள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு விசேஷமான காலங்களில் இந்த கத்திரி காலமும் ஒன்று உண்டு. ஸோ அதனால் அந்த முக்கோண பூஜை ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து அதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த அம்பாள் தீ பாய்ந்த அம்மன், அப்புறம் இந்த தீ சம்பந்தப்பட்ட அம்பாள் பெயர் உடைய அம்பாள்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு கைங்கரியம் பண்ணுங்கள். தென் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த நிமிஷாம்பா ரொம்ப விசேஷமானவ. கத்திரி காலத்தில் நினைக்கக்கூடிய ஒரு நிமிஷாம்பா வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான தேவி. இந்த இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கக்கூடிய தேவி பெயர் கூட நிமிஷாம்பா தான், அம்பாள் அவ. இந்த நிமிஷாம்பாவை இந்த கத்திரி காலத்தில் நிச்சயமாக வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று உண்டு. ஏன்னா காலசக்தி உடைய ஒரு விசேஷமான தேவி இவங்களை வழிபாடு பண்ணலாம். இவங்களுக்கும் நிறைய இந்த மாதிரி அம்பாள், அப்புறம் குறிப்பாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோயில், குறிப்பாக சுயம்பலிங்கம் பழமையான கோயிலாக இருந்தால் விசேஷம், இல்லைனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நித்தியபடி ஒரு இளநியை காலையில் அபிஷேகத்துக்காவது ஒன்றாவது மினிமம் முடிஞ்சால் எவ்வளோ முடியுமோ கொடுக்கலாம். ஒன்றாவது நித்தியபடி நீங்கள் அபிஷேகத்துக்கு இளநீ நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு பெரிய அனுகிரகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். ஏன்னா இளநீ கண்படா தீர்த்தம். அந்த கண்படா தீர்த்தம் பொதுவாக அபிஷேகத்துக்கு உபயோகம் பண்ணச்சே நிறைய அனுகிரகங்கள், காரிய சித்திகள் உண்டு. அதுலேயும் கத்திரி காலத்தில் அநேக விதமான காரிய சித்திகள் நிச்சயமாக உண்டு. அதை நாம் ஃபாலோ பண்ணிக்கணும். தானம் வகையில் பார்த்திங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட உணவுகள் நிறைய கொடுக்கலாம். அப்படி உணவாக நாம் கொடுக்குறச்சே அது மந்தார இலையில் கொடுக்கறது ரொம்ப உத்தமமாக இருக்கும், குறிப்பாக கத்திரி காலத்தில். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் நாம் பொதுவான சில விஷயங்களுக்கு வரச்சே இந்த கத்திரி அது பார்த்துட்டிங்கன்னா இந்த பரணியோட 3ஆம் பாதத்தில் ஆரம்பித்து ரோகிணி 2ஆம் பாதத்தில் முடியும். அப்போது இந்த சூரிய பகவான் பரணியோட 3ஆம் பாதத்துக்கு வரச்சே இந்த கத்திரி காலம் ஆரம்பிக்குது வச்சிங்களேன். அப்போ சூரிய பகவான் பரணி, கிருத்திகை, ரோகிணி இந்த 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய வேலைகளில் இந்த கத்திரி காலம் இருக்குங்க. ஸோ இந்த அக்னி பகவான்ட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவரோட வடிவத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு 3 கால்கள் உடையவர், 2 நாக்கு உடையவர், சரிங்களா. இந்த அக்னி பகவான் 3 கால்களும் இந்த 3 நட்சத்திர பாதங்களில் இந்த சூரிய பகவான் வரச்சே சுவாமியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். யார்? அக்னி பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த அரச மரம் விருட்சம் பூஜையெல்லாம் கூட இந்த கத்திரி காலத்தில் ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அக்னீஸ்வரர்ன்ட்டு சொல்லக்கூடிய மூர்த்தி தரிசனம் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைனா கூட இந்த அக்னி பகவான் எங்கெல்லாம் தூண்களில் இருப்பார் பெரும்பாலும்,
கோபுரங்களில் கூட இருப்பார் சில கோயில்களில். அவரை தரிசனம் பண்ணது ரொம்ப விசேஷம். அவருக்கு ரொம்ப பிரீத்தியானது என்ன பார்த்தாச்சுன்னா, சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அக்னி பகவான்றவர் யாருன்ட்டு வேதங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தாச்சுன்னா, அக்னி மீலே ஹரிஹி ஓம் அக்னி மீலே புரோஹிதம் அப்படின்ட்டு ஆரம்பிக்க நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அவருக்கு இன்னொரு பேர் என்னென்னா புரோகிதர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே இருக்க அவங்க 2 பேருக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடியவர் இந்த அக்னி தேவர் தான். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆகுதியெல்லாம் சுவாமி தான் தேவர்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காரிய சித்தியை பெற்று தரக்கூடிய ஒரு விசேஷமான தேவன் அக்னி தேவன். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்னி பகவானை முறையாக நாம் வழிபடக்கூடிய ஒரு காலம் பார்த்தாச்சுன்னா இந்த கத்திரி காலம். ஏனைய காலங்களையும் பண்ணலாம், இந்த கத்திரி காலம் கூடுதல் சிறப்பு. இப்படி எல்லாம் நம்ம அக்னி பகவானை பிரீத்தி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் சண்டை சச்சரவு என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஸோ அவ்வளவு வலிமையான ஒரு அனுகிரகத்தை தரக்கூடிய ஒரு உத்தமமான மூர்த்தி இந்த அக்னி பகவான். ப்ளஸ் ஒரு பெரிய விஷயம், இந்த அக்னி காலத்தில் நிறைய அக்னி காரியங்கள் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணோம். குறிப்பாக வாத்தியார் சொல்கிறார் 3 வேளையும் ஒரு இல்லத்தில் தீபம் எரியணும், அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 6 மணி நேரமாவது எரியணும் அப்படின்றாரு. அப்படி முடியலன்னா அதுக்கெல்லாம் பரிகாரமாக அப்படி ஏற்றலைன்னா அது ஒரு வகையான அந்த இல்லத்துக்கு தோஷம்தான் அப்படின்றார். நிறைய வீட்டில் 10 நிமிஷம் 1/2 hour எறிகிறதே பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? அதெல்லாம் பல வகையான ஒரு பிரச்சனைகள் உண்டு பண்ண அந்த வீட்டுக்கு. ஸோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய ஒரு காலமாக இந்த கத்திரி காலத்தில் தொடர்ந்து தீபம் தூங்கா விளக்கு மாதிரி எரியறது ரொம்ப உத்தமம். அப்படி இல்லைனா ஒரு குறைஞ்சது 16 மணி நேரம் தீபம் தொடர்ந்து எரியிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறதும் ரொம்ப விசேஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிடுறாரு. கூடுதலாக முடிஞ்ச அளவுக்கு அக்னி காரியங்கள்லாம் எவ்வளோ முடியுமோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஈவன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டோட விஷயமே நிறைய அக்னி காரியங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் வாத்தியாரோட உத்தரவு. அதுக்கு ஏதுவாக இந்த அக்னி காலமாக இருக்கக்கூடிய இந்த கத்திரி காலத்தை நம்ம அடியார்கள் எல்லோருமே முறைப்படி எப்படியெல்லாம் பண்ணலாம், எந்தெந்த நாளில் என்னென்னலாம் பண்ணலான்றதை பார்த்துக்குவோம். கூடுதலாக அடியேனும் ஞாபகம் வர்றதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். அதன்படி அந்த அக்னி காரியங்கள்லாம் செம்மையாக செய்து அக்னி பகவானோட ஆசையால் நம்ம ஃபேமிலி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயமே ஒற்றுமையாக ஆனந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு சிறு இறை கருவியாக இருந்து செயல்படுவோம். ஓம்.